ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இஃப் u and w are two subspace of a finite dimension vector space V over a field F. அப்போ என்ன சொல்கிறாங்க, u wன்னு ரெண்டு சப்ஸ்பேசஸ் இருக்குது ஓவர் Vக்கு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் பார்த்துருப்போம். என்னென்னா ஒரு டபிள்யூன்னு ஒரு சப்ஸ்பேஸ் வீக்கு இருக்குன்னா, இப்போ ரெண்டு சப்ஸ்பேஸ் எடுத்திருக்காங்க. wன்னு ரெண்டு சப்ஸ்பேசஸ் வீக்கு எடுத்திருக்காங்க. ஓகேவா, தென் என்ன கேட்குறாங்க, dimension of u plus w equal to dimension of u plus dimension of w minus dimension of u intersection w. அதாவது u plus w ஆட் பண்ணால் அதுக்கு காமனாக இருக்கிறத சப்ராக்ட் பண்ணால் அது செப்பரேட்டாக சம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ ப்ரூஃப்குள்ளே போயிடலாமா? சரி, டைமென்ஷனாலே நான் என்ன சொன்னேன், அப்போ டைமென்ஷன் கால்குலேட் பண்ணோன்னாலே அந்த செட்டோடைய பேசிஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா, இப்போ டைமென்ஷன் ஆஃப் யூ அப்படின்னா முதல்ல யூக்கு ஒரு பேசிஸ் எழுதணும். அந்த பேசிஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் டைமென்ஷன் ஆஃப் யூ. டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூனா டபிள்யூக்கு ஒரு பேசிஸ் எழுதணும். அப்போ அந்த பேசிஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ. ஓகேவா, அப்போ டைமென்ஷன் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் டபிள்யூனா என்னது, யூ இன்டர்செக்ஷன் டபிள்யூவில் முதல்ல பேசிஸ் எழுதணும் இந்த செட்டுக்கு. அந்த பேசிஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இதோடைய டைமென்ஷன். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷனாலே அந்த செட்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறது தான். ஓகேவா, இப்போ டைமென்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா, அப்போ நம்ம இதுக்கெல்லாம் டைமென்ஷன் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, லெட் டைமென்ஷன் ஆஃப் யூக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், எம்னு எடுத்துக்கிறேன். அண்ட் டைமென்ஷன் ஆஃப் w ஈக்குவல் டு n. ஓகேவா, யூக்கு என்ன எடுத்துக்கிட்டேன் m, wக்கு n எடுத்துக்கிறேன். இன்டர்செக்ஷனுக்கு எடுத்துக்கணும் இல்லையா, அப்போ டைமென்ஷன் ஆஃப் u இன்டர்செக்ஷன் w வந்து rன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா, புரிஞ்சுச்சா? இது என்னோடய கன்சிடரேஷன். என்னது, இதோட டைமென்ஷன் m, இதுக்கு டைமென்ஷன் n, u இன்டர்செக்ஷன் wக்கு rன்னு டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் தானே கண்டுபிடிக்கணும். இப்போ டைமென்ஷன் ஆஃப் u ப்ளஸ் wனா என்ன அர்த்தம், நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணணும், இப்போ ப்ரூவ் தட் dimension of u plus w is equal to dimension of u ஓட வேல்யூ என்னது m plus dimension of w வேல்யூ என்னது n minus r. அப்போ நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது, dimension of u plus w உடைய டைமென்ஷன் என்னென்னா m plus n minus r அப்படிங்கிறதா இதோடைய டைமென்ஷன். இப்போ இதுதான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, இப்போது u plus w ஓட டைமென்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதுதான் அதோடைய டைமென்ஷன். அப்படின்னா நம்ம இதை ஆக்சுவலாக இதை தான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா, இப்போ டைமென்ஷன் இதுதான் ப்ரூஃப் பண்ணணும்னா என்ன அர்த்தம், முதல்ல இவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி பேசிஸை ஃபிட் பண்ணணும் இந்த u plus wக்கு. ஒரு வேளை பேசிஸில் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா u plus w தான் இது u plus vயோட டைமென்ஷன் m plus n minus rன்னு சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ இதோட டைமென்ஷன் இந்த நம்பர், இது ஒரு நம்பராக தான் ஒரு m plus n minus r எல்லாத்தையும் பண்ணால் ஏதோ 5ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டைமென்ஷன் 5னா 5 இருக்கிற மாதிரி முதல்ல ஒரு பேசிஸ் நான் செட்டை க்ரியேட் பண்ணி அந்த செட்டு இந்த u plus wக்கு பேசிஸாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டா போதும். ஓகேவா, சரி, இப்போ இது வரைக்கும் பொறுத்துச்சா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் பேசிஸை ஃபிட் பண்ண போகிறேன். u இன்டர்செக்ஷன் w ஈக்குவல் டு ஆர்னா என்ன அர்த்தம், இதோடைய பேசிஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு பேசிஸ் எடுக்கிறேன். ஓகேவா, லெட் v1 v2 அண்ட் so on vr be a basis of u இன்டர்செக்ஷன் w. ஓகேவா, ஏன்னா இதோட டைமென்ஷன் ஆறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோடைய இந்த செட்டோடைய பேசிஸில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ இதோட டைமென்ஷன் ஆறுங்கிறதுனால 6 பேசிஸ் இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி நான் wக்கும் யூக்குன்னு எழுதணும். ஓகேவா, இதோட எக்ஸ்டென்ஷனை தானே இருக்கும். சரி, இப்போ w, ஏன்னா இது u இன்டர்செக்ஷன் w, யூக்கும் wக்கும் காமனாக இருக்கிறது தான் 6, அதை எழுதிட்டோம். அந்த காமனாக இருக்கிறத தவிர எக்ஸ்ட்ரா wவில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி யூலையும் இருக்கும். அப்போ அதெல்லாம் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஏபின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது இருக்கும் v1 v2 அண்ட் so on vr. இந்த காமனாக இல்லாமல் ரிமைனிங் இருக்கிறதும் எனக்கு யூவில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ur plus 1 அண்ட் so on. இது வரைக்கும் m தானே நம்பரு, அப்போ um வரைக்கும் இருக்கும். இது என்னது, இஸ் எ பேசிஸ் ஆஃப் u.
புரிஞ்சிச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஃபஸ்ட்டு யூ இன்டர்செக்ஷன் டபிள்யூயோட பேசிஸ் எழுதிட்டோம். அடுத்தது யூவோட பேசிஸ் எழுதும்போது இன்டர்செக்ஷனை மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இன்டர்செக்ஷனில் யூக்கும் டபிள்யூக்கும் காமனாக இருக்க பாயிண்ட் எடுத்திருக்கோம். அப்போ காமனாக இல்லாத பாயிண்டெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். அதே மாதிரி இப்போது டபிள்யூக்கும் எழுதலாமா? அதை நான் பின்னு எடுத்துக்கவா? அப்போ ஃபஸ்ட்டு காமனாக இருக்க பாயிண்ட் இருக்கும் V1 V2 அண்ட் ஸோ ஆன் VR. இப்போ காமனாக இல்லாத பாயிண்டெல்லாம் டபிள்யூவில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? அதை எழுதிக்கலாமா? WR+1 அண்ட் ஸோ ஆன் எது வரைக்கும் WN. ஏன்னா அதில் n எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இஸ் அ பேசிஸ் ஆஃப் W. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த டைமென்ஷனை வச்சு பேசிஸ் எழுதியிருக்கோம். இதோட டைமென்ஷன் ஆறுங்கிறதுனால பேசிஸில் 6 எலமெண்ட் இருக்கும். இதோட டைமென்ஷன் என்னங்கிறதுனால பேசிஸில் n எலமெண்ட் இருக்கும். இதோட பேசிஸ் எம்ங்கிறதுனால m எலமெண்ட்ஸ் இருக்கும். டைமென்ஷன் எம்ங்கிறதுனால பேசிஸில் m எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? m எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா காமனாக கொஞ்சம் இருக்கிறதுனால காமனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எழுதியிருக்கோம். இப்போ புரிஞ்சிச்சா? சரி, இப்போ பாருங்கள், அடுத்தது என்னது நம்ம சொல்ல போகிறது u + wவோடைய டைமென்ஷன். u + wவோடைய டைமென்ஷன் இல்லையா? அதை தான் நம்ம செக் பண்ணணும். இப்போது A யூனியன் B என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் A யூனியன் Bங்கிறது என்னது? A ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது இல்லையா? அப்போ ஒரு தடவை தான் எழுதுவோம். 2 தடவை வந்திருக்குனாலே ஒரு தடவை தானே எழுதுவோம். அப்போ காமன் எழுதியாச்சு. மீதி ரிமைனிங் இருக்கிறது UR+1 அண்ட் ஸோ ஆன் UM. அடுத்தது ரிமைனிங் WR+1 அண்ட் ஸோ ஆன் WN. புரிஞ்சிச்சா என்ன எழுதியிருக்கோன்னு? A யூனியன் B என்ன வரும்? இது ரெண்டுத்துக்கு காமனாக இருக்கிறது எழுதியாச்சு. UR+1லேருந்து UM, அப்போ WR+1லேருந்து WN. இது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 1லேருந்து M வரைக்கும் M எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? இது கிளியராக 1லேருந்து M வரைக்கும் M எலமெண்ட்ஸ் இருக்கா? இப்போ இதில் பாருங்கள், R+1லேருந்து தான் N இருக்குது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ எலமெண்ட்டு மிஸ் ஆகுதுங்க? உங்களுக்கு இங்கே M எலமெண்ட்ஸ் இருக்குது. ரிமைனிங் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? R+1லேருந்து N இருக்குது. அப்போ டோட்டலாக Nலேருந்து எவ்வளோ எலமெண்ட் மிஸ் ஆகுது? R எலமெண்ட் இல்லையா? அப்போ N - R. ஏன்னா 1லேருந்து இல்லை, R+1லேருந்து தான் இருக்குது இல்லையா? ஒருவேளை 1லேருந்து N வரைக்கும் இருந்ததுன்னா N எலமெண்ட்ஸ் எழுதலாம். இந்த 1லேருந்து R ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். அப்போ R+1லேருந்து தான் இருக்குது இல்லையா? அப்போ Nலேருந்து R எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணது தான் இங்கே இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட் இந்த பேசிஸில் இருக்குது? இங்கே ஒரு M எலமெண்ட்ஸ், இது n - R எலமெண்ட்ஸ். டோட்டலாக அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது? M + n - R எலமெண்ட்ஸ். புரிஞ்சிச்சா? 1லேருந்து M வரைக்கும் M எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே R+1லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 6 எலமெண்ட் மிஸ் ஆகுது. 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிறது மிஸ் ஆகுது இல்லையா? அப்போ Nலேருந்து 6 மிஸ் பண்ணுறோம். அப்போ n - Rன்னு எழுதி எவ்வளோ எலமெண்ட்ஸ் தான் இங்கே இருக்கும். அப்போ ஆல்ரெடி M எலமெண்ட்ஸ், இங்கே n - R எலமெண்ட். அப்போ M + n - R எலமெண்ட். உங்களுக்கு டைமென்ஷன் என்ன ப்ரூவ் பண்ணணும்? இது தானே ப்ரூவ் பண்ணணும். M + n - R எலமெண்ட்ஸ் தானே ப்ரூவ் பண்ணணும். அப்போ அது இருக்கிற மாதிரி, அவ்வளோ நம்பர்ஸ் இருக்க மாதிரி ஒரு செட்டை ஃபஸ்ட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட எய்மே இந்த செட்டு எதுக்கு? இந்த U + Wக்கு பேசிஸ்ன்னு சொல்கிறது தான். புரிஞ்சிடுச்சா? ஏன்னா பேசிஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் டைமென்ஷன். அப்போ U + Wக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிஸ் ஃபிட் பண்ணணும். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்க மாதிரி? M + n - R எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி. ஸோ ஜஸ்ட் இதை யூனியன் பண்ணாலே எனக்கு அவ்வளோ நம்பர்ஸ் கிடச்சிடுச்சு. அப்போது ஒரு செட்டை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த செட்டை நான் பேசிஸ்ன்னு சொல்ல போகிறேன் U + Wக்கு. ஓகேவா? இப்போ பேசிஸ்ன்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணுமா? அப்போ ஃபஸ்ட் எய்ம் வந்து எனக்கு A யூனியன் Bயை வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லணும் இந்த செட்டை. ஓகேவா? லீனியர்லி இண்டிபெண்ட்னா என்னது? இதோடைய லீனியர் காம்பினேஷன் = 0 இல்லையா? ஃபஸ்ட்டு V1லேருந்து VR வரைக்கும் லீனியர் காம்பினேஷன் எழுதுனா என்னது? சம்மேஷன் ஃபார்மேஷனில் எழுதிடவா? I = 1 to R தானே இருக்குது. R ஆல்ஃபா I VI. ஓகேவா? அதாவது α1 V1, α2 V2 + and so on α_R VR. அதை தான் நான் சம்மேஷன் ஃபார்மேஷனில் எழுதியிருக்கேன். அப்புறம் இது வரைக்கும் வேறு நம்பர் இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கு நான் வேறு நோட்டேஷன் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் சம்மேஷன் J = எதில் ஆரம்பிக்குது? R+1ல். ஸோ R+1 to எது வரைக்கும்? M வரைக்கும் இல்லையா? M பீட்டா J UJ ப்ளஸ் அடுத்தது லீனியர் காம்பினேஷன் இதுக்கு. அப்போ இதுக்கு வேறு ஒரு நோட்டேஷன் கொடுத்துக்கிறேன். சம்மேஷன் K = R+1, ஏன்னா ஸ்டார்டிங் R+1 தான். எதில் எண்ட் ஆகுது? N. இதை நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்? வேறு ஒரு லெட்டர். அதனால் காமா K
WK ஈக்குவல் டு 0. புரிஞ்சிச்சா? ஜஸ்ட்டு லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0 பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் லீனியர் இண்டிபெண்டன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டையும் 0ன்னு சொல்லணும். அப்படின்னா ஆல்ஃபா ஐ, பீட்டா ஜே, காமா கே இதெல்லாம் 0ன்னு சொன்னால் தான் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நான் லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0 பண்ணிட்டேன். லீனியர் காம்பினேஷன்னா இருக்கிற ஒவ்வொரு வெக்டார் கூடயும் ஒரு ஃபீல்டு நம்பர் எடுத்து மல்டிபிள் பண்ணுறது தான். ஓகேவா? அப்போ ஆல்ஃபா 1 V1, ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஆல்ஃபா ஆர் VR. அதே மாதிரி இங்கே பீட்டா ஆர் ப்ளஸ் 1 UR ப்ளஸ் 1 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் பீட்டா எம் UM. இங்கே ப்ளஸ்ஸு காமா ஆர் ப்ளஸ் 1 அண்ட் ஸோ ஆன் காமா N WN. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் சம்மேஷன் ஃபார்மேஷனில். இப்போ லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0 பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட எய்ம் என்னது? டு ப்ரூவ் தட் லீனியர்லி இண்டிபெண்ட்னா ஆல்ஃபா ஐ, பீட்டா ஜே அண்ட் காமா கே இது எல்லாமே என்னன்னு சொல்லணும்? 0ன்னு சொல்லணும். ஃபார் எவ்ரி ஐக்கும், ஃபார் எவ்ரி ஜேக்கும், ஃபார் எவ்ரி கேக்கும் இது எல்லா வேல்யூமே எனக்கு என்னன்னு சொல்லணும்? ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். சரியா? இப்போ நம்ம பண்ணுவோமா? சரி, இப்போ இந்த லீனியர் காம்பினேஷன் 0ன்னு சொல்லிட்டோமா? இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? இந்த நான் காமா லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். இதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாருங்கள், இதிலிருந்து summation I equal to 1 to R alpha I VI plus summation J equal to R plus 1 to M beta J UJ this is equal to இங்கே ப்ளஸில் இருக்குது அந்த பக்கம் போனால் மைனஸா, அப்போ மைனஸ் summation K equal to R plus 1 N gamma K WK. புரிஞ்சிச்சா? ஜஸ்ட்டு இந்த லாஸ்ட் டேர்மை மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அப்போ இது மைனஸில் வந்துடுச்சு. இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த VI UJ இதெல்லாம் எங்கே இருக்குது? வியும் யூவும் வர டேர்ம் இங்கே தானே இருக்குது. வியும் இருக்குது, யூவும் இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது? யூவோடைய பேசிஸ் எலமெண்ட்ஸ் இல்லையா? யூவிலேருந்து எடுக்கிற வெக்டார்ஸு. அப்போது வி யூ ரெண்டுமே மிக்ஸாக இருக்கிறது எங்கே இருக்குது? யூவோடைய வெக்டார்ஸு. சரி, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதோடைய வெக்டார்ஸாக இருக்குது? இப்போ LHS பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார்ஸ் எல்லாமே எதில் இருக்குது? இந்த வெக்டார்ஸ் ஆஃப் LHS சைடு. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த வெக்டார்ஸ் ஆஃப் LHS ஆஃப் ஈக்குவேஷன் 1 எங்கே இருக்குது? யூவில் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இப்போ RHS பார்க்கலாமா? இந்த வெக்டார்ஸ் RHS ஆஃப் ஈக்குவேஷன் 1 RHS எங்கே இருக்குன்னு பாருங்கள். காமாக்கே WK இருக்கிறதெல்லாம் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது, பேசிஸ் ஆஃப் W. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் Wவில் இருக்குது. புரிஞ்சிச்சா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வியும் யூவும் எங்கே இருக்குது? யூவில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா W மட்டும்தான் இருக்குது. அப்போ Wங்கிறது எங்கே வருது? Wவில் வருது. ஓகேவா? அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வெக்டார்ஸ் எல்லாம் யூவில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வெக்டாரெல்லாம் Wவில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்போ யூவில் இருக்கிற எலமெண்ட்டு ஈக்குவல் டு Wவில் இருக்க எலமெண்ட்டுன்னு வந்துருச்சு. ஓகேவா? அதுதானே ஈக்குவேஷன் 1ல் இருக்கிறது. Wவில் இருக்க எலமெண்ட்டு ஈக்குவல் டு யூவில் இருக்க எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டுத்துலேயும் யூங்கிற எலமெண்ட்லேயும் Wலையும் இந்த எலமெண்ட்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்குது, சேமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது காமனாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். யூலையும் இருக்குது, அது Wலையும் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஏன்னா இந்த சைடு யூவில் இருக்க எலமெண்ட்டு, இது Wவில் இருக்க எலமெண்ட்டு, ரெண்டுமே நான் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அப்போ யூவில் இருக்க எலமெண்ட் தான் Wவில் இருக்குது, Wவில் இருக்க எலமெண்ட் தான் யூவில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி தானே? காமனாக இருக்குன்னா இன்டர்செக்ஷனில் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இருக்குது. அதுதானே மீனிங். அப்போ அதுலேருந்து நம்ம எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறோன்னா, ஸோ இந்த வெக்டார்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்? ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா? போத் சைடு ஆஃப் ஈக்குவேஷன் 1 ஆர் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த basis V1 to VR of U intersection W. புரிஞ்சிச்சா? ஜஸ்ட்டு U intersection Wக்கு ஈக்குவலாக இருக்கும் அதோடைய லீனியர் காம்பினேஷனுக்கு. ஏன்னா இதுவும் U intersection Wவில் இருக்குது, இதுவும் U intersection Wவில் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து U intersection Wயோடைய லீனியர் காம்பினேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ அது தனியாக பிரித்து எழுதிக்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஃபஸ்ட்டு இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to R ஆல்ஃபா I VI ப்ளஸ் சம்மேஷன் J ஈக்குவல் டு R ப்ளஸ் 1 M பீட்டா J UJ இல்லையா? இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து இன்டர்செக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? இன்டர்செக்ஷனில் இருக்குனால எந்த வெக்டர்ஸ் இன்டர்செக்ஷனில் இருக்குது? V1 to VR தானே இன்டர்செக்ஷனில் இருக்குது. அதுதானே நம்ம எழுதியிருக்கோம். இன்டர்செக்ஷனில் இருக்கிறது V1லேருந்து VR தான். அப்போது இன்டர்செக்ஷனில் இருக்க பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இதோடைய லீனியர் காம்பினேஷனாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதோடைய லீனியர் காம்பினேஷனாக அப்போ எழுதிக்கலாமா? அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to R. ஏன்னா R வலிக்கும் தான் இருக்குது இல்லையா? வேறு ஒரு லெட்டர் கொடுத்துக்கலாம். டெல்டா I VI. ஓகேவா? புரிஞ்சிச்சா? என்னது 1 to R டெல்டா I VI. ஏன்னா இது எல்லாமே எப்படி இருக்கும்? இது வந்து இன்டர்செக்ஷனில் இருக்குங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு அந்த இன்டர்செக்ஷனில் இருக்க வெக்டராக எழுதியிருக்கோம். சரியா? இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டா என்ன இருக்கும்? ஆல்ரெடி இங்கே ஒரு சம்மேஷன் இருக்கா? I ஈக்குவல் டு 1 to R. இங்கே I ஈக்குவல் டு 1 to R. இது இந்த பக்கம் வரும்போது மைனஸில் இருக்குமா? ஸோ I ஈக்குவல் டு 1 to R ஆல்ஃபா I மைனஸ் இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் டெல்டா I காமனாக VI இருக்குது, அதனால காமன் VI எழுதிக்கிட்டேன். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஜஸ்ட் இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் டெல்டா ஐன்னு வரும் இந்த பக்கம். அதனால ஆல்ஃபா I இருக்குது, மைனஸ் டெல்டா I VI காமனாக இருக்கிறதுனால எடுத்துட்டேன். ப்ளஸ்ஸு இங்கே ஒரு டேர்ம் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா, அதை எழுதிக்கலாம். J ஈக்குவல் டு R ப்ளஸ் 1 M பீட்டா J UJ ஈக்குவல் டு 0. ஏன்னா இது இந்த பக்கம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன இருக்குது? 1லேருந்து R இருக்குது, R ப்ளஸ் 1லேருந்து M இருக்குது. அப்போ 1 to M வரைக்கும் இருக்குது VI UJ. அப்போ 1லேருந்து M வரைக்கும் இங்கே பாருங்கள் 1 to R அது M வரைக்கும் இருக்கா? இது எது? பேசிஸ் ஆஃப் யூன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இது என்னது? லீனியர் காம்பினேஷனில் எழுதியிருக்கோமா? VIயும் UJவும். அப்போது லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0னா இதோடைய கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் 0வாக தானே இருக்கும். ஏன்னா இது பேசிஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த V1லேருந்து VR வரைக்கும் UR ப்ளஸ் 1லேருந்து UM வரைக்கும் பேசிஸ்ன்னு சொல்லிட்டோம். பேசிஸ்னால் என்னது? லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும் இல்லையா? அப்போ லீனியர்லி இண்டிபெண்ட்னா இதோடைய லீனியர் காம்பினேஷன் 0வாக இருந்தால் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? இதோடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். இதோடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? ஆல்ஃபா I மைனஸ் டெல்டா I ஈக்குவல் டு 0 அண்டு பீட்டா J ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா U ஆல்ரெடி எனக்கு என்னன்னு தெரியும்? பேசிஸ்ன்னு தெரியும். பேசிஸுங்கிறதுனால அது இண்டிபெண்ட், லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட்ங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது லீனியர்லி இண்டிபெண்ட்ங்கிறனால லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0னா கோஎஃபிஷியன்ட்டும் 0. ஸோ ஆல்ஃபா I மைனஸ் டெல்டா ஈக்குவல் டு 0. இங்கே பீட்டா J 0. இது ஆல்ஃபா I மைனஸ் டெல்டா 0னா என்னது? இந்த டெல்டா I அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாமா? அப்போ ஆல்ஃபா I ஈக்குவல் டு டெல்டா ஐன்னு இருக்குது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நம்ம பண்ணது. ரைட் ஹேண்ட் சைடும் எனக்கு இன்டர்செக்ஷனில் தானே இருக்குது. அப்போ அதை நம்ம எழுதுனா என்ன வரும்னு பார்க்கலாமா? சரி, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தானே இருக்குது. அப்போது மைனஸ் சம்மேஷன் K ஈக்குவல் டு R ப்ளஸ் 1 to N காமா K WK. திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷனில் இருக்குது. அப்போ அதையும் நான் எப்படி எழுதிக்கலாம்? இந்த இன்டர்செக்ஷனில் இருக்க வெக்டாரோடைய லீனியர் காம்பினேஷனாக எழுதிக்கலாமா? இங்கே இந்த LHSக்கு எழுதணுமே அதே மாதிரி இங்கே எழுதிக்கலாமா? அப்போ அதே மாதிரி இங்கே எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு சம்மேஷன், அது வேறு ஒரு லெட்டர் நான் கேன்னு கொடுத்துக்குவா. K ஈக்குவல் டு 1 to R, சரி டெல்டா I தானே, இந்த சேம் லெட்டரே கொடுத்துக்கலாம். I ஈக்குவல் டு 1 to R டெல்டா I VI. ஓகேவா? அந்த VIயில் கூட தான் எனக்கு காமனாக இருக்குது. ஏன்னா இன்டர்செக்ஷனில் வந்து இருக்கிறது என்னது? 1 to R தானே, V1 to VR தானே. ஸோ அது கூட லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், புரிஞ்சிச்சா? ஜஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே இன்டர்செக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்டர்செக்ஷனில் இருந்தால் இது ஈக்குவல் டு அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இருக்க லீனியர் காம்பினேஷன் எழுதிக்கலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் டு அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் இருக்க லீனியர் காம்பினேஷனை எழுதிக்கிட்டோம். சரி, இப்போ இது இந்த சைடு போயிட்டா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா? மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுமா? இப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to R டெல்டா I VI இருக்குது. இது அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ K ஈக்குவல் டு R ப்ளஸ் 1 to N காமா K WK ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும்? 0. ஏன்னா அது அந்த பக்கம் போயிடும் இல்லையா? அப்போ இதுதான் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள் 1 to R
r + 1 to n. அப்போ 1லேருந்து n எலமெண்ட்ஸ் இருக்குது. 1லேருந்து n எலமெண்ட்ஸ் இங்கே தானே இருக்குது. ஆரும் இருக்குது, வியும் இருக்குது, டபிள்யூ இருக்குது. பாருங்கள், வி வெக்டாரும் இருக்குது, டபிள்யூ வெக்டாரும் இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டோம், பேசிஸ் ஆஃப் டபிள்யூன்னு சொல்லிட்டோம். பேசிஸ்னால் லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்குமா. அப்போ இதோடைய லீனியர் காம்பினேஷன் ஜீரோனா கோஎஃபிஷியன்ட்டும் ஜீரோ இல்லையா. அப்போ டெல்டா ஐ காமா கே இது ரெண்டும் ஜீரோவா. அப்போ நான் எனக்கு என்ன வரும், டெல்டா ஐ ஈக்குவல் டு ஜீரோ அண்டு காமா கே ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருச்சு. எதனால், டபிள்யூ வந்து பேசிஸ்ன்னு தெரியும். பேசிஸுங்கிறதுனால டபிள்யூ வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும். லீனியர்லி இண்டிபெண்ட்ங்கிறதுனால லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இந்த கோஎஃபிஷியன்ட்டும் ஜீரோவாக இருக்கும். இப்போ டெல்டா ஐ ஜீரோ, காமா கே ஜீரோன்னு வந்துடுச்சு. ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டெல்டா இ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஐன்னு எழுதியிருக்கோமா. ஸோ அதிலிருந்து we know that ஆல்ஃபா ஐ ஈக்குவல் டு டெல்டா ஐன்னு எழுதியிருக்கோம். இங்கே டெல்டா ஐ ஜீரோன்னு சொல்லிட்டோம். அப்போனா ஆல்ஃபா ஐயும் ஜீரோ, காமா கேவும் ஜீரோ. அப்போ என்னென்ன சொல்லிட்டோம், ஆல்ஃபா, டெல்டா ஐ, காமா கே. ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பீட்டா ஜேவும் ஜீரோன்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே ஜீரோன்னு சொல்லிட்டோமா. இங்கே பாருங்கள், நமக்கு தேவையானது கிடச்சிச்சான்னு பாருங்கள். ஆல்ஃபா, பீட்டா, காமா எல்லாமே ஜீரோன்னு சொல்லிட்டோமா. அப்போ இது என்னது, தேர்ஃபோர் லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகேவா. தேர்ஃபோர் இந்த ஏ யூனியன் பிங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம், லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகேவா. ஃபஸ்ட்டு இதோடைய காம்பினேஷன், லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஜீரோன்னு சொல்லணும். அதுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யூ வெக்டராக இருக்கும், இந்த பக்கம் டபிள்யூ வெக்டராக இருக்கும். ரெண்டும் ஈக்குவலுங்கிறதுனால இன்டர்செக்ஷனில் இருக்கும். அப்போ தனித்தனியாக இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு கூட ஈக்குவல் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு கூடயும் ரைட் ஹேண்ட் சைடை இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு கூடயும் தனித்தனியாக ஈக்குவல் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா இது யூவோடைய லீனியர் காம்பினேஷனாக வந்துடும். ஆல்ரெடி யூ பேசிஸ்னு பண்ணியிருப்போம். யூ பேசிஸை யூஸ் பண்ணி லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட்ங்கிறதுனால லீனியர் காம்பினேஷன் ஜீரோவாக இருந்தால் வெக்டர்ஸும் கோஎஃபிஷியன்ட்டும் ஜீரோ, அதனால் கோஎஃபிஷியன்ட்டை ஜீரோ சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ரைட் ஹேண்ட் சைடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வெக்டர்ஸில் இருக்க மாதிரி வரும். டபிள்யூ வெக்டரோடைய லீனியர் காம்பினேஷன் டபிள்யூ பேசிஸ்னு தெரியும். பேசிஸுங்கிறதுனால லீனியர்லி இண்டிபெண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய கோஎஃபிஷியன்ட்டு எனக்கு ஜீரோன்னு வந்துடும். ஸோ அதனால் நமக்கு தேவையான எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ஜீரோன்னு வந்துடுச்சு. அதனால் நான் லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லிடுறேன். அடுத்தது என்ன சொல்லணும், ஸ்பேன் இருக்குதுன்னு சொல்லணுமா. அப்போ செகண்ட் கண்டிஷன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஸ்பேன் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் டபிள்யூன்னு சொல்லணும். ஓகேவா. இப்போ ஒரு ரெண்டு செட்டு ஈக்குவல்னு சொல்லணும்னா என்ன சொல்லிட்டா போதும், ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேன் ஆஃப் ஏ யூனியன் பி வந்து சப்செட் ஆஃப் யூ ப்ளஸ் டபிள்யூ, செகண்ட் வந்து யூ ப்ளஸ் டபிள்யூ சப்செட் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் ஏ யூனியன் பின்னு சொல்லணும். இது ரெண்டுமே சொல்லணும் இல்லையா. ஸ்பேன் வந்து ஆல்வேஸ் அந்த செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். நீங்கள் இதை மட்டும் ப்ரூஃப் பண்ணால் போதும். இந்த சப்செட் சொல்லணும்னு அர்த்தம் இதிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த எலமெண்ட் இங்கேயும் இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துப்போமா. லெட் இதிலேருந்து ஒரு எலமெண்ட் எப்படி இருக்கும், ஸ்மால் யூ ப்ளஸ் டபிள்யூன்னு தானே இருக்கும். ஸோ அப்போது லெட் ஸ்மால் யூ ப்ளஸ் டபிள்யூ பிலாங்ஸ் டு u ப்ளஸ் டபிள்யூ. இதிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த ஸ்மால் யூ ப்ளஸ் டபிள்யூ இந்த ஸ்பேனில் இருக்குதுன்னு சொல்லணும். அதான் நம்மளுடைய எய்ம். ஓகேவா. சரி, இப்போ u ப்ளஸ் டபிள்யூனா இதுலேருந்து என்ன தெரியும், இந்த ஸ்மால் யூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் யூ அண்ட் ஸ்மால் டபிள்யூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் டபிள்யூ. இந்த யூ வந்து கேபிட்டல் யூவில் இருக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிறதுல எல்லாமே லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டாஸாக இருக்குது. அப்போ யூங்கிறது எப்படி இருக்கும், இந்த யூவில் இருக்க வெக்டாஸோடைய லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். யூவில் இருக்க வெக்டாஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், v1 to vr ur + 1 umன்னு இருக்கா. அப்போ இதோடைய லீனியர் காம்பினேஷனாக தான் அந்த யூங்கிறது இருக்கும். ஓகேவா. அப்போ யூங்கிறது எப்படி இருக்கும், summation I equal to 1 to r alpha I vi plus summation r plus j equal to r plus 1 to uல இருக்கிறது எப்படி இருக்கு m இல்லையா. அப்போ r plus 1 to m beta j ujன்னு இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி w எழுதுனா எப்படி இருக்கும், w equal to w உடைய லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். w உடைய லீனியர் காம்பினேஷன் என்னது, vr wr plus 1 to n இல்லையா. அப்போது summation I equal to 1 to r alpha I vi plus summation k equal to r plus 1 to n gamma j w சரி gamma k wk.
ஓகேவா, நான் கே தான் இங்கே வேரியபிள் இல்லையா. சரி, இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்மால் யூங்கிறது கேபிட்டல் யூங்கிறதுனால இந்த கேபிட்டல் யூவில் இருக்க வெக்டார்ஸோடைய லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். அதே மாதிரி இது டபிள்யூவில் ஒரு நம்பர் இருக்குது, பிலாங்ஸ் டு டபிள்யூவில் ஒரு நம்பர் இருக்குன்னா அப்போ இந்த நம்பரை எப்படி எழுதிக்கலாம், இதோடைய லீனியர் காம்பினேஷனாக எழுதிக்கலாம், டபிள்யூ வெக்டார்ஸோடைய லீனியர் காம்பினேஷனாக. இப்போ எழுதிக்கிட்டோமா. சரி, அப்போ யூ ப்ளஸ் டபிள்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். யூ ப்ளஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டு ஒரே லெட்டர்ஸ் தானே, அப்போ சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா ஐ விஐ ப்ளஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 1 டு எம் பீட்டா ஜே யூஜே ப்ளஸ் இந்த நம்பர் எப்படி எடுக்கலாம், சம்மேஷன் கே ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 1 டு என் காமா கே டபிள்யூகே. அப்போ எப்படி இருக்குது பாருங்கள், யூ ப்ளஸ் டபிள்யூங்கிறது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் விஐ யூஜே டபிள்யூகே. இப்போ இந்த 3 வெக்டாரோடைய லீனியர் காம்பினேஷனாகவும் இருக்கா. அப்போ இந்த 3 வெக்டாரும் எங்கே இருக்குது பாருங்கள், ஏ யூனியன் பியில் இருக்க பாருங்கள், வி யூ டபிள்யூன்னு. அப்போ இந்த 3 வெக்டாரோடைய லீனியர் காம்பினேஷனாக நான் என்ன பண்ணிட்டேன், யூ ப்ளஸ் டபிள்யூவை எழுதிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், யூ ப்ளஸ் டபிள்யூ இந்த ஏ யூனியன் பியோடைய ஸ்பேன் செட்டில் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ தட் இஸ் யூ ப்ளஸ் டபிள்யூங்கிறது என்னது, இஸ் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ யூனியன் பி இல்லையா. லீனியர் காம்பினேஷனாக எழுதிட்டோமா. இப்போ லீனியர் காம்பினேஷனாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம், அப்போ யூ ப்ளஸ் டபிள்யூ பிலாங்ஸ் டு அந்த ஸ்பேன் ஆஃப் ஏ யூனியன் பியில் இருக்குன்னு அர்த்தம். லீனியர் காம்பினேஷனாகவே எழுதிட்டாலே ஸ்பேனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ யூ ப்ளஸ் டபிள்யூ வந்து ஸ்பேனில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே யூ ப்ளஸ் டபிள்யூவில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு தே எலமெண்ட்டு ஸ்பேனில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போனா சப்செட்டாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி இந்த சப்செட் ப்ரூஃப் பண்ணியாச்சு, இப்போ இந்த சப்செட்டும் பண்ணிட்டோம். அப்போ 2 சப்செட்டுமே ப்ரூஃப் பண்ணிட்டோன்னா என்ன அர்த்தம், ஸ்பேன் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் டபிள்யூன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஸ்பேன் ஆஃப் யூ ப்ளஸ் பி டபிள்யூ ஆல்ரெடி லீனியர் காம்பினேஷன் சொல்லிட்டோம். தேர்ஃபோர் லீனியர்லி இண்டிபெண்ட்டாகவும் இருக்குது, ஸ்பேன் செட்டாகவும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ யூனியன் பி வந்து பேசிஸ் ஆஃப் யூ ப்ளஸ் டபிள்யூ. ஓகேவா. அப்போ பேசிஸில் எவ்வளோ நம்பர் எலமெண்ட் இருக்கோ அதுதான் இதோடைய டைமென்ஷன். அப்போ டைமென்ஷன் ஆஃப் யூ ப்ளஸ் டபிள்யூங்கிறது என்னது, ஏ யூனியன் பி பேசிஸில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதான். இப்போ வாங்க, ஏ யூனியன் பியில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம், எம் ப்ளஸ் என் மைனஸ் ஆர் இல்லையா. இப்போ இது ஈக்குவல் டு எம் ப்ளஸ் என் மைனஸ் ஆர், அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா. இப்போ பேசிஸ்ன்னு சொல்லிவிட்டு பேசிஸில் எவ்வளோ நம்பர் இருக்கோ அதுதான் இதோட டைமென்ஷன். சரி, இப்போ எம்மோடைய டைமென்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம், எம் எதுக்கான டைமென்ஷனாக எடுத்திருக்கோம், டைமென்ஷன் ஆஃப் யூ இல்லையா. அப்போ எம்முங்கிறது டைமென்ஷன் ஆஃப் யூ ப்ளஸ் என்னங்கிறது எதோடைய டைமென்ஷன், டபிள்யூடைய டைமென்ஷன், ஆறுங்கிறது இன்டர்செக்ஷனோடையது. ஓகேவா. அப்போ என்னங்கிறது டபிள்யூ டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ மைனஸ் ஆறுங்கிறது இன்டர்செக்ஷன் இல்லையா. அப்போ டைமென்ஷன் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் டபிள்யூ. அவ்வளோதான், தியரம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. புரிஞ்சிச்சா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒவ்வொன்றுத்துக்கும் டைமென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்செக்ஷனுங்கிறதுனால காமன் டைமென்ஷன் இருக்கும், அது இதுக்கும் இருக்கும் இதுக்கும் இருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய டைமென்ஷன் என்னன்னு சும்மா ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கிறோம். இந்த நம்பர் தான் வரும். அப்போ இந்த நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு செட்டை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த செட்டை நம்ம யூ ப்ளஸ் டபிள்யூக்கு பேசிஸ்னு சொல்லிட்டா முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. அப்போ பேசிஸ்னால் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஸ்பேன் பண்ணணும். ஓகேவா. லீனியர்லி இண்டிபெண்ட்டுங்கிறது யூ பேசிஸு யூ டபிள்யூ பேசிஸ், அதாவது யூ லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது, டபிள்யூ லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த யூ ப்ளஸ் டபிள்யூ லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லியிருப்போம். ஸ்பேனுக்கு யூவில் ஒரு எலமெண்ட் இருந்தால் அதோடைய லீனியர் காம்பினேஷன் ஆஃப் யூ வெக்டாஸாக இருக்கும். டபிள்யூவில் ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அப்போ இந்த நம்பர் ஈக்குவல் டு டபிள்யூவில் இருக்க லீனியர் காம்பினேஷனாக இருக்கும். அப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணாலே உங்களுக்கு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ யூனியன் பி வந்துடும். ஸ்பேனில் இருக்குன்னு சொல்லிடலாம், அதை வச்சு டைமென்ஷனாக கால்குலேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா. Thank you.